ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயத்துல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய தேங்காய் வச்சு ஒரு நீர்க்க சட்னி தான் செய்ய போறோம். சாம்பார் இட்லி மாதிரி இந்த சட்னியை நம்ம இட்லி மேல ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. அரை முடி தேங்காவை பொடிசா நறுக்கி எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 கருவேப்பிலை, 2 கொத்து கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சட்னின்றனால நம்ம தளர ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். கடுகு, உளுந்து, கொஞ்சம் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிச்சதை சட்னியில் கொட்டிக்கலாம். ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய தேங்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.